முடிச்சிருக்கலாம். பிசினஸ் அது நல்லா நடந்திருக்கும். என்னடா மனமனங்கற? அந்த ஆளை பத்தி பேச உங்களுக்கு ஏன்? இது பாரு, ஆளுகளுன்னு பேசாத, மரியாதை கொடுத்து பேசு. அவரை பத்தி பேசினா உங்களுக்கு ஏன் சார் இவ்வளவு கோவம் வருது? கூட பிறந்தவரோ? அது ஒண்ணுதான் இல்ல. அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க தான்ப்பா. பெரிய கவுண்டர் சின்ன கவுண்டர் ரெண்டு பேருடைய அப்பன் பேரு தான் பங்களா கவுண்டர். எங்க ஊர்ல முதல்ல பங்களா கட்டினதுனால அவருக்கு பங்களா கவுண்டர்னு பேர் வந்துச்சு. பங்களா கவுண்டர் மாதிரி ஒரு நியாயமான மனுஷனை இந்த ஏரியாவிலே பார்க்க முடியாது. கண்ணு, பங்களா கவுண்டருக்கு 2 பொண்டாட்டி. அதுல மூத்த சம்சாரம் அசல் கவுண்டச்சி. அந்த அம்மாளுக்கு பிறந்தவர் தான் பெரிய கவுண்டர். பெரிய கவுண்டருக்கு 17-18 வயசு இருக்குல்ல, அவங்க அம்மா செத்து போச்சு. அதுக்கப்புறம் தான் பங்களா கவுண்டர் தன் தோட்டத்துல வேலை செஞ்ச கீழ்ஜாதி பொண்ணை கண்ணாலம் பண்ணிக்கிட்டாரு. அந்த பொண்ணுக்கு பிறந்ததுதான் சின்ன கவுண்டரும் பரிமளமும். இது பிடிக்காத பெரிய கவுண்டர் பரம்பரை சொத்துல தம் பங்க பிரிச்சுக்கிட்டு தனியா பண்ணை மண்ண போயிட்டாரு. பங்களா கவுண்டர் சாகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய அத்தனை சொத்தையும் பெரிய கவுண்டர் பேர்லயும் சின்ன கவுண்டர் பேர்லயும் சரிபாதியா எழுதி வச்சுட்டு தான் செத்தாரு. அவர் செத்து இத்தனை வருஷமாயும்